வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் வந்து இப்போது செத்ரானஸ் கூட சேர்ந்துட்டார். அதே மாதிரி செல்சி கிரீன் புதிய சாம்பியனாக இருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்து இன்னும் ஒரு சில பேரும் புதிய சாம்பியனாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நடத்துனாங்க. அதில் முக்கியமான சில வெற்றி பேரன் கார்பனில் ஒருத்தர். பேரன் கார்பன் கிட்டத்தட்ட டபிள்யூவில் 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. ட்ரிக் வில்லியம்ஸ் டபிள்யூக்கு வந்த சில மாதங்கள்லேயே யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரசல்மேனியாவில் வெற்றி பெற்றார். பட் ஆனால் பேரன் கார்பன் 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டைட்டில் டபிள்யூ வெற்றி பெற்றிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியும் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தான் வெற்றி பெற்றார். அப்போ அந்த ஆளுக்கு முடியெல்லாம் லாங்காக இருந்தது. இப்போ முடியெல்லாம் கொட்டி சொட்டை விழுந்து மொட்டையாகி 10 வருஷம் கட்டி 10 வருஷம்னா சாதாரணமாக நம்ம வயசில் 10 வருஷத்துக்கு சேர்த்து பாருங்க, நமக்கு 10 வயசில் ஒரு பையனும் இருப்பான். அந்த அளவுக்கு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறமா ஒரு சாம்பியன்ஷிப்பை டபிள்யூவில் வின் பண்ணியிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் இது வந்து வந்த உடனே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். பிகாஸ் டபிள்யூபியில் பேரன் கார்பனுடைய பொசிஷன் அப்படிங்கிறது அடிமட்ட லெவலுக்கு போயிடுச்சு. அவர் ரிலீஸ் ஆனது, அப்புறம் அதர் ரெஸ்லிங் கம்பெனி போனது எல்லாமே அடிமட்ட லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ அவர் கையில் ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் 100% கரெக்டு. இதே வாய்ப்பை ரூசேவுக்கும் ஈத்தன் பேஜுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ரூசேவெல்லாம் பாகமாக இருக்குது. சரி, இப்போ பேரன் கார்பன் புதிய யுனைடெட் சாம்பியனாக இருக்கார். இது எத்தனை நாளைக்குன்னு தான் தெரில. ஏன்னா பொதுவாகவே டபிள்யூ பார்த்தீங்கன்னா வெளி ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வர ரெஸ்லருக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுப்பாங்க. கொடுத்து சில நாட்களில் தோக்கடிச்சு அதுக்கப்புறமா மிட் கார்டில் போக வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவரை போக வைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து யார் பங்கு கூட மோத போகிறா அப்படிங்கிறதுக்காக டபிள்யூ சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்தது. ஃபின் பாலர் வெற்றி பெறுவாரா, சாமி சைன் வெற்றி பெற போகிறாரா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பில் நம்ம காத்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க 2 பேரை தவிர்த்து 3ஆவதாக குந்தரை சேர்த்தது ஆச்சரியமாக இருந்தது. குந்தரை சேர்த்தது மட்டும் இல்லை, ரிட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்திருப்பார். கெவின் ஓவன்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் தான் அஃபிஷியலி வின்னும் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியில் கெவின் ஓவன்ஸும் ஒருத்தர். அவர் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறட்டாலும் டேரக்ட்லி இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்த கண்டெண்டராக இவர் தான் வரப்போகிறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆன உடனேயே சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடைக்காது சாதாரண விஷயம் இல்லை. சாம்பியன்ஷிப்பை வெல்லுவாரான்னு கேட்டிங்கன்னா காலம்தான் பதில் சொல்லும். கெவின் ஓவன்ஸ் இப்போ தானே ரிட்டர்னாக இருக்கார். போக போக அவர் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் கூட சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றாங்க. அதில் இன்னொரு ஆள் செல்சி கிரீன். ஆக்சுவலி நிறைய பேருக்கு பிடிச்ச ஆள் செல்சி கிரீன் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா முதலாக மெயின் சாம்பியன்ஷிப்பான உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக்சுவலி செல்சி கிரீனோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுனால தான் ESPN பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவார்டாக ESPNோட சாம்பியன்ஷிப்பையும் கொடுத்தாங்க. அட் அ டைம் நம்ம தலைவி பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆகிட்டாங்க. நல்ல விஷயந்தான். செல்சி கிரீன் இந்த சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி செல்சி கிரீனுக்கு இந்த டைட்டில் 100% பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக சூட்டபிள் ஆகுது. செல்சி கிரீன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு என்டர்டைனர். அவங்களோட சாம்பியன்ஷிப்பே இல்லாட்டாலும் பெஸ்ட்டாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா சொல்லவா வேணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சம்மர் ஸ்லாமில் சீனியர் ரெஸ்லர்ஸ் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. நானும் ஷார்லட் ஃப்ளேரோ இல்லாட்ட ஜேட் கார்களோ தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், டபிள்யூ இவங்க 2 பேரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு தவிர்த்து செல்சி கிரீன் பக்கம் போய் செல்சி கிரீனை வெற்றி பெற வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டபிள்யூ பார்த்தீங்கன்னா நீ சம்மர் ஸ்லாமில் டிஃப்னி சேஷனோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஷார்லட் ஃப்ளேர்லாம் சாம்பியன்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் கொடுத்தும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபைனலி டிஃபனி சேஷன் டைட்டில் கொடுத்துருக்குது. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. இவங்க சாம்பியன்ஷிப் இருந்தால் ஒரு நல்ல ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரியா ரிப்ளே வர வரைக்கும் சாம்பியனாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேருடைய சாம்பியன்ஷிப்புக்கு அகேன்ஸ்டாக சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும். அப்போவும் டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3ஆவதாக ஒரு சாம்பியன் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றவர். ஆக்சுவலி இருக்கிறதுலையே இவர் தான் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்று மக்களில் பெருத்த வரவேற்பை பெற்றவர் ஜாட் கேபிளோடைய சொந்த ஊரில் இன்றைக்கி டபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமை நடத்திருந்தாங்க. அதனால தான் பெண்டாவை எதிர்த்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது. உண்மையிலேயே இவருக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும். இவரெல்லாம் கேட்டாங்கள் ஆக வேண்டியவர். டபிள்யூ பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக சும்மாவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7 தடவைக்கு மேலே இந்த மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்பாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்
சாம்பியன்ஷிப்பாக மோதி இருக்காரு. ஒரு தடவை கூட வின் பண்ணதில்லை. இவர் இதுவரைக்கும் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த டாக் டீம் சாம்பியன். அவர் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மட்டுமே வெட்டிட்டு இருந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருந்துருக்குது. இது அவருடைய 8வது முறை. சாமி ஜெயின் கூட மோதினார், குந்தர் கூட மோதினார், பெண்டா கூட பல தடவை மோதினார். ஃபைனலி இன்றைக்கி இந்த சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு. உண்மையிலேயே நல்ல விஷயம். பெண்டாவே அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிளோட இடுப்பில் கட்டிட்டு நீ தாண்டா சாம்பியன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜாட் கேபிளோடைய 3 பொண்ணுங்க, அவங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறமா பொண்டாட்டி, அவங்க டேடி எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஜாட் கேபிள் சந்தோஷமாக சாம்பியன் ஆனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அப்புறம் இன்றைக்கி ஷீல்டு ரீயூனியனை பார்த்துருப்பீங்க. ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றதுக்கப்புறமா செத் ராலின்ஸை நோக்கி அந்த ஷீல்டுடைய சிம்பிளாக காட்டியிருப்பார். செத் ராலின்ஸும் சும்மா இல்லைங்க, அவர் மூக்கில் மாட்டியிருக்கிற மாஸ்க் இருக்குல்ல, அதை டீன் ஆம்ப்ரோஸ்க்கு பதிலாக, ஏன்னா இந்த மாஸ்க்கை வந்து டீன் ஆம்ப்ரோஸும் போட்டிருப்பார். அந்த மாஸ்க்கை கையில் எடுத்துகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி வச்சு அந்த ஷீல்டுடைய சிம்பிளாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இவர் பண்ணதுக்கு செத் ராலின்ஸ் கோச்சுக்கிட்டு தான் பண்ணுவாருன்னு பார்த்தேன். அப்படி இல்லாமல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷிமெண்டை காட்டியிருப்பாங்க. நான் நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அப்படி இவங்க 2 பேரும் பண்ணும்போது கீழே அந்த மாஸ்க்கை வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாஸ்க் டீன் ஆம்ப்ரோஸ்க்காக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. 3வது ஆளாக டீன் ஆம்ப்ரோஸ், நம்ம ஜான் மார்க்ஸ்லி இந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதிலாக அந்த மாஸ்க்கை வச்சது உண்மையிலேயே பங்கமாக இருந்தது. இந்த கீழே கண்ட்ராவியாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில். அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, இதுக்கப்புறமா செத்தும் ரோமனும் சேர்ந்து ஷீல்டை ரன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2 பேரும் டாப் 1 ரெஸ்லர்ஸ். ப்ராக் லெஸ்னரும் அண்டர்டேக்கரும் சேர்றது எந்த அளவுக்கு பாசிபிளே இல்லாத ஒரு விஷயமோ, அதே மாதிரி செத்தும் ரோமனும் தனித்தனி துருவம். என்னை பொறுத்த வரைக்கும் செத்தை இதுக்கப்புறம் ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு போய் ஒரு தனி ஸ்டோரிக்கல் என்ன கொண்டு போகலாம். ஏன்னா ஸ்மாக்டவுன் அகல பாதளத்தில் இருக்கிறது. ரோமன் ரெயின்ஸ் ரால் இருக்காரு, அதனால் ஓகே. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். செத் ராலின்ஸ் ரோமன் ரெயின்ஸும் ஷீல்ட் சிம்பிளை காட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற பழைய பகையெல்லாம் முறியடிச்சிட்டு ஒன்றா சேர்ந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஒரு ஃபேக்ஷன் இருக்குது. அதுதான் பிளட் லைன். பிளட் லைனை வச்சு ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணணும். பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் எக்கச்சக்கம் இருக்குது. அதனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸையும் செத் ராலின்ஸையும் அந்தளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்டோரியை தனித்தனியாக பார்த்துக்குவாங்க. இதுக்கப்புறமா ரோமனுக்கும் செத் ராலின்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பல வருடங்கள், 5 வருஷமோ 4 வருஷமோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்காது, ஃபியூடும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா தன்னுடைய பிளட் லைன் மேலே ஒரு ஃபோக்கஸ் வைப்பார். ரோமன் ரெயின்ஸே சொல்லியிருக்காரு, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக வந்து பிளட் லைன் எதனால் எல்லை நைட்டுக்கிட்ட தோத்தாங்க அதை பற்றி பேசுறதுக்கு போகிறாரு. மேபி பிளட் லைனை வீழ்த்தின எல்லை நைட் எனக்கு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கான மண்டே நைட்டாக நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன். நீங்களாம் எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி நாளைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.